ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ரேவதி சமையல். இப்போ நமக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. பழுத்த தக்காளி பழம் ஒரு 10 பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை இல்லைன்னா அதுக்கு பதிலாக கருவேப்பிலம் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் கம்மியாக எடுத்துகிட்டு தக்காளி பழம் அதிகமாக எடுக்கணுங்க. அப்போ தாங்க அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு இப்போ இதில் வரமிளகாய் வந்து ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்குறாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நெய்ஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ சட்னி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க, நெய்ஸாக அரைக்காதீங்க, சட்னியோட டேஸ்ட்டே போயிடும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மூடி வச்சிடலாங்க. இந்த சட்னி வந்து நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், ஓரளவு கொதித்து வந்திருக்கு. இன்னுமே நல்லா கொஞ்சம் சட்னி கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாங்க. இந்த சட்னி வந்து தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம்னா அதுக்கு தொட்டுக்கு இந்த சட்னி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லியில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த சட்னி வந்து ஒரு 2 நாளைக்கும் கூட வச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ சட்னி நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான நான் சட்னி செய்யக்கூடிய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.